வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. குற்றவாளி யாருன்றத கண்டிப்பா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சரி, முதல்ல கதையை பத்தி பார்ப்போம். ஒரு கூட்டு குடும்பம் இருக்காங்க. அதாவது 3 அண்ணன் தம்பிங்க சேர்ந்த மாதிரி ஒரே வீட்ல இருக்காங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி நைட்டு நேரம் கிளம்பி போறாங்க. வீட்ல ஒரு 3 பொண்ணுங்களை தனியா விட்டுட்டு போறாங்க. அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அந்த 3 பொண்ணுங்களுக்கு நடந்தது, இதுக்கு யாரு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனே தீபக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. 3 அண்ணன் தம்பியை பத்தின கதைன்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் நடு தம்பியா இருப்பாரு. இவரோட சித்தப்பா இருக்காருல, பையன் கூடயும் அடியாளுங்க கூடயும் சேர்ந்த மாதிரி இவரை பிளாக் பண்ணிட்டாரு. தீபக்கும் எதுக்கு சித்தப்பா இந்த மாதிரி பண்றீங்க, திரும்பி பிரச்சனை பண்ணாதீங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க பிரச்சனை பண்ற மூட்ல தான் வந்திருக்காங்க போல. எத்தனை வாட்டி சொல்றது அந்த இடத்த விற்க கூடாது, எங்களுக்கு தான் தரணும்ட்டு, நீ எதுக்காகடா இடத்த வித்த, உங்களை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சித்தப்பா, எங்க இடத்த நாங்க விக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி தீபக் பேசுறாரு. அதெல்லாம் நீங்க விற்க கூடாது, எங்க கிட்ட தான் தரணும். அப்படி தராம வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, குடும்பத்தோட உங்களை காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதெல்லாம் பாக்குற இவருமே இந்த இடத்துல ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. சரி, நம்ம வெளியே போக வேணாம், வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி 2 சின்ன பொண்ணுங்களை நமக்கு காட்டுறாங்க. 3ஆவதா ஒரு தம்பி இருக்காருல, அந்த தம்பியோட பொண்ணுங்களா தான் இவங்க இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோம்னா அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பெரியம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீபக்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரு நடு தம்பின்னு சொல்லியிருப்பேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணோட பேரு பானு அப்படின்றது, பையன் பேரு பிரவீன் அப்படின்றது. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, மத்த 2 தங்கச்சிங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா அப்பா இந்த இடத்துக்கு கொஞ்சம் பதட்டமா வராரு. என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இவருமே சித்தப்பா மிரட்டினதை பத்தி மத்த அண்ணனுங்க கிட்ட சொல்றாரு. அதாவது ஒரு அண்ணன் கிட்டயும் ஒரு தம்பி கிட்டயும் சொல்றாரு. அவங்களுமே இதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எப்பனாலும் அட்டாக் பண்ணலாம் போலியே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. தீபக்க பொறுத்த வரைக்கும் ஒரு பையனும் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. இவரோட பேரு பிரவீன் சொல்லியிருப்பேன். வந்த பிரவீன் இருக்காருல, அவர் அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட்டுருக்காரு. நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இவங்களோட சொந்தக்காரங்க வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கும், அந்த பகுதிக்கு போயிடலாம், பக்கத்து ஊர்ல தான் அது இருக்கு, போயிடலான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கவங்க பசங்களை மட்டும் விட்டுட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க போற இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டா பிரச்சனை, எப்படி பார்த்தாலும் பசங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதனால பசங்களை வீட்லயே விட்டுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க. சரின்ற மாதிரி 3 பொண்ணுங்களை மட்டும் இவங்க வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப தீபக்கும் நல்லபடியா இருங்க, யார் கதவை தட்டினாலும் திறக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பானுன்ற பொண்ணு ஏத்துக்கிறாங்க. ஏன்னா மத்த 2 பேர் சின்ன பசங்கள்ல, அதனால பானு கிட்ட தான் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பானுவா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்துறாங்க. மொத்தமா இந்த குடும்பத்துல 3 அண்ணன் தம்பின்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேரு லட்சுமி அப்படின்றது. அவங்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு போல. அவங்க வீட்டுக்கு கால் பண்ணா யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி சொல்றாங்க. ஹஸ்பண்டுமே ஃபீல் பண்ணாத, அவங்களே கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு மனசு கேட்கல. திரும்ப திரும்ப இவங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கால் பண்ணும்போது 2 சின்ன தங்கச்சிங்க தான் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படிக்கா இருக்கீங்கன்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல பானு இருந்தா போனை தான்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி தரோன்ற மாதிரி இவங்க பானு கிட்ட போனை தரதுக்காக வெளியே வராங்க. இப்ப பானுவும் கோவப்படுறாங்க. வெளியே வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், உள்ள போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போனை தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுங்க வெளியே வந்துட்டாங்க, இவங்க உள்ள கூட்டு போயிடுறாங்க. இப்ப லட்சுமி கிட்ட என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கால் பண்ணா யாருமே எடுக்கலையே, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சுக்கா, அதனால எல்லாருமே பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க, இப்ப நானும் தங்கச்சிங்களும் மட்டும்தான் இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது லட்சுமியோட மாமியார் சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அத்தை இருங்க வரன்ற மாதிரி இவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறமா தங்கச்சி கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. பானு அம்மா கிட்ட ஏதோ சொல்ல நினைச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, வேலை கிடைச்சிருக்கோம் அதை பத்தி சொல்றதுக்கு நினைச்சிருப்பா. சரி வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை அங்கேயே வச்சிடுறா. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க. திரும்பி பானு கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நைட்டு நேரம் கால் பண்றாங்க. பானுக்கு ரிங்கு போய்கிட்டே இருக்கு. ஆனா போனை பானு எடுக்க மாட்டா. ஏன்னா வீட்டுல 3 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு சவுண்ட் கேட்கல போல.
இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டை நோக்கி யாரோ வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜன்னல் திறந்து தான் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா யாரோ கன்னை வச்சு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சைலன்சர்லாம் ஃபிட் பண்ணி தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள இருக்க 3 பேரையும் ஷூட் பண்ணி சாவடிக்கிறாங்க. ஒருத்தரை ஷூட் பண்ணாலே இன்னொருத்தர் முடிச்சிருவாங்கல்ல, அவங்க செம்ம தூக்கத்துல இருக்கிறதுனால முடிக்காம 3 பேருமே செத்து போயிடுறாங்க போல. இப்ப காலையில பால் ஊத்துறதுக்காக வந்தவர் இந்த விஷயத்தை பார்த்திருப்பாரு. இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஃபேமிலிக்கும் தகவலை கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜன்னல் வழியா பார்க்கும்போது 3 பேருமே அசைவு இல்லாம இருக்காங்க. இவங்களும் உள்ள போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க நபர்கிட்ட இந்த ஃபேமிலியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இவரும் டீட்டெயிலா சொல்லிட்டாரு. மொத்தம் 3 அண்ணன் தம்பிங்க. அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு, அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அதே மாதிரி நடு தம்பியை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதே மாதிரி 3வது தம்பியை பொறுத்த வரைக்கும் 2 சின்ன பொண்ணுங்க. அந்த சின்ன பொண்ணுங்களும் அந்த பானுன்ற பொண்ணும் தான் இறந்து போயிருக்காங்க போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்பதான் பானு சாவல அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சித்தப்பாவும் பையனும் மிரட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்களுமே இந்த ஊரை விட்டு வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. போலீஸ் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பானுன்ற பொண்ணுக்கு உயிர் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஆனா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க. என்ன இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃபேமிலி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எதிரிங்கன்னு சொன்னா சித்தப்பா தான் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சித்தப்பாவை உடனே லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் சித்தப்பாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சித்தப்பாவோட மருமக மட்டும் தான் இருக்காங்க. உங்க ஹஸ்பண்டும் மாமனாரும் எங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவங்க எங்கேயோ வெளியூருக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க போன இடம் தெரிஞ்சா ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உங்களுக்கும் சித்தப்பாக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களோட அப்பா சொத்து இவங்க கிட்ட இருக்கும். அந்த சொத்தை விற்க வேணாம் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா லட்சுமிக்கு கல்யாணம் பண்றதுக்கு காசு தேவை, அதுல ஒரு பாகத்தை மட்டும் விக்கலான்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. நீங்க விற்க போறீங்கன்னா என் கிட்ட வீங்கன்ற மாதிரி சித்தப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா சித்தப்பா ரொம்ப கம்மி காசுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவங்க வேற ஒருத்தர் கிட்ட விக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. இது தெரிஞ்ச சித்தப்பா இருக்கார்ல, பையனோட வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாரு. என் கிட்ட தான் விக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க ரொம்ப கம்மி காசுக்கு கேக்குறீங்க, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எவ்வளவு காசுக்கு கேட்டாலும் சரி எங்களுக்கு தான் தரணும், இல்லனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சித்தப்பாவும் ஆளுங்களும் மிரட்டுறாங்க. அந்த தள்ளு முள்ளுல ஒருத்தரோட ஒய்ஃபை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இதுல அந்த நபர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. சித்தப்பா நாங்க விக்க தான் செய்வோன்ற மாதிரி தைரியமா பேசுறாரு. இதெல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அந்த டைமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் நேர்மையானவரா இருப்பாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, உடனே ஆக்ஷன்லாம் எடுக்கிறாரு. அந்த சித்தப்பாவையும் பையனையும் லாக் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு தொல்லை கொடுத்தீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்து தான் அனுப்பி விட்டுருப்பாரு. அதுல இருந்து சித்தப்பாவும் சித்தப்பாவோட பையனும் கொஞ்ச நாள் அடங்கி தான் இருந்திருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பசங்களோட படிப்பு செலவுக்காக இன்னும் திரும்பி காசு தேவைப்படும். அதுக்காக அந்த சொத்துல இன்னொன்று பாகத்தை விற்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்பதான் சித்தப்பா திரும்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட தம்பியை மிரட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. அதாவது தீபக்க மிரட்டின மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த சீன்லாம் இப்பதான் வந்திருக்கு போல. சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் சித்தப்பா மிரட்டி இருப்பாரு. அதுல இவங்க எல்லாருமே செம்மையா பயந்துருப்பாங்க. இன்னைக்கு நைட்டே சித்தப்பா ஏதோ பிளான் பண்றாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, அதனால தான் நாங்க பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிட்டோன்ற மாதிரி சொல்றாரு. போறதா இருந்தா பொண்ணுங்களையும் கூட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நிறைய அலைச்சல் மாதிரி இருக்கும், எதுக்கு பொண்ணுங்களை கூட்டு போனோம்னு யோசிச்சோம். அதுவும் இல்லாம சின்ன பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அவங்க கை வைக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். அது தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இந்த தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பாரு. அந்த பையன் இன்னும் ஸ்பாட்டுக்கு வராம இருக்காரு. ஏன் பையன் வரலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் பையன் நைட்டே கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அந்த பையன் பிரவீனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரவீனுக்கு அம்மா கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பானு பொழைச்சு வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையன் மேலதான் அதிக பாசம் இருக்கும். பையனுக்கு சாப்பாடு ஊட்டலாம்னு நினைக்கிறாங்க. வேணான்ற மாதிரி பையன் கிளம்பிடுறாரு. அம்மா அண்ணனுக்கு தான் சாப்பாடு ஊட்டுவீங்க, எனக்கெல்லாம் ஊட்ட மாட்டீங்களன்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்களாம் நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போயிடுவீங்க, என் பையன் தானே கடைசி வரைக்கும் என்ன பார்த்துப்பான், அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் வச்சிருக்கன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஆளுங்க அந்த வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தாங்கல்ல, அப்பதான் வேலை கன்ஃபார்ம் ஆன லெட்டர் இவங்களுக்கு கிடைக்குது. இப்ப அசிஸ்டன்ட் கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த லெட்டரை தராரு. ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தா பெரிய வேலை கிடைச்சிருக்குன்றது தெரிய வருது. இந்த வேலையினால இவங்களோட லைஃபே மாறும்ன்ற மாதிரி வேலை கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும் போது இவ கொல்லப்பட்டுட்டாலே, சாரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ஃபீல் பண்றாரு. இப்ப பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரி
விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்திருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சண்டை மாறலாம் ஏற்பட்டிருக்கும். கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சண்டை மாறலாம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு, இது எதுக்கு அந்த ஃபேமிலி சொல்லல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அந்த ஃபேமிலி கிட்ட பேசலான்ற மாதிரி ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறாரு. இப்ப ஃபேமிலி கிட்ட இந்த கிடைச்சிருக்க லெட்டரை பத்தி காட்டுறாரு. தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இல்லையே, எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பானுவோட அம்மா இருக்காங்கல்ல, இந்த லெட்டரை தான் இன்னைக்கு என்கிட்ட தரதுக்காக வந்தா போல, அதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் பிரச்சனையை சொல்றதுக்காக வந்தாரு, நானுமே பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுமே வந்த விஷயத்தை கேட்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க லக்ஷ்மின்ற ஒரு பொண்ணை கட்டி கொடுத்திருக்கீங்கல்ல, அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் வந்துடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சரி அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, கல்யாணம்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும்ல, அந்த மாதிரி பிரச்சனை தான் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றது பொய் போல, ஏன்னா லக்ஷ்மி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸுக்குமே இவங்க சொல்றது பொய்ன்னு தெரியுது. ஆனா அமைதியா போறாரு. இப்ப அசோக்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த 2 தங்கச்சிங்கள்ல ஒரு தங்கச்சியை அவன் லவ் பண்ணிருக்கான் போல. நீ நைட்டு வீட்டுக்கு போக போறேன்னு சொன்னியேன்ற மாதிரி ஃப்ரெண்ட் கேக்குறாரு. நான் போலான்னு நினைச்சேன், ஆனா போலன்ற மாதிரி அசோக் சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா பிரவீன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் தான் தங்கச்சிங்களை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிரவீன் யோசிக்கிறாரு போல. இந்த அசோக்கை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அசோக்கோட அம்மா பாக்குறாங்க. நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா இவரு நிறுத்தாம அடிச்சிட்டு இருக்காரு. அதனால இந்த அம்மா இருக்காங்கல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு கேக்குறாங்க. சார் இவன் தான் சார் தங்கச்சி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, என் தங்கச்சிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த தம்பிக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அசோக் ஃப்ரெண்டு கூட பைக்ல இந்த இடத்துக்கு வராரு. வந்த அசோக் இருக்கார்ல, இவங்களுக்கு கார்டு தந்து ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இவங்க இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு போக பாக்குறாங்க. ஆனா இவர் விடாம தரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அண்ணனான பிரவீன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கு மேல என்னோட தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேர்கிட்டயும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போதைக்கு செல்லுல போட்டு லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பானுவோட அம்மா விட தம்பியோட ஒய்ஃப் தான் ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்ல 2 பேரையும் இழந்திருக்காங்கல்ல, அதனால பானுவோட அம்மாவும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இறந்து போன 2 பொண்ணுங்களோட பாடியை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. அவங்களுக்கு செடேட்டிவ் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதாவது சாவறதுக்கு முன்னாடி அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க, யாரோ மயக்க மருந்து தந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அவங்க உடம்புல இருக்க புல்லட் எடுத்திருப்பாங்க. அது எந்த கன்னோட புல்லட்ன்றதை செக் பண்ணு, அந்த கன் எங்க கிடைக்கும்ன்றதை செக் பண்ணுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதே சமயம் அந்த அண்ணனை அனுப்பி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ போலான்ற மாதிரி பிரவீனை மட்டும் இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இதை பாக்குற அசோக் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது பிரவீன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அதாவது தங்கச்சியை பத்தி இவர் யோசிச்சு பாக்குறாரு. இவரோட தங்கச்சி பானு படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அதை வச்சு எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணுவாங்க. நீ படிக்கலாம் வேணாம், வீட்லயே இருன்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் ஆணாதிக்கத்தனமா பேசிட்டு இருக்காரு. அப்ப இவரோட சித்தப்பா இருக்கார்ல, என்னடா பேசிட்டு இருக்க, நீ படிக்கல, இவன் நல்லா படிக்கிறா, நல்ல வேலைக்கும் போக போறா, நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போற அப்படின்ற மாதிரிலாம் இவனை போட்டு பயங்கரமா திட்டி இருப்பாரு. அதெல்லாம் இப்ப பிரசன்ட்ல இவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக லக்ஷ்மி வந்திருக்காங்க. லக்ஷ்மி நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கல்யாணத்தப்ப சண்டை நடக்கலன்ற மாதிரி ஃபேமிலி சொல்லியிருந்தாங்கல்ல, சண்டை நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்காக மனோஜ்ன்ற ஒரு மாப்பிளைய பார்த்திருப்பாங்க, எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. ஆனா மனோஜோட அப்பா இருக்கார்ல, வரதட்சணையா நிறைய காசு வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இவங்க குடும்பத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாரு. நல்ல சம்பந்தம் கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்கன்றது இவங்களுக்கு புரியுது. இடத்தை வித்துதான் ஆகணும்ன்றதுக்காக இவங்க இடத்தை விற்கிற அளவுக்கு போயிருப்பாங்க. ஏற்கனவே இவங்களோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா நிறைய பசங்களை படிக்க வச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கான செலவே ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னொன்னு பாகத்தை விக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையிலயும் லக்ஷ்மியோட மாமனார் இருக்கார்ல, இன்னும் ஃபேமிலி கிட்ட நிறைய காசை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என் தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு காசு தேவை மாமா, இதுக்கப்புறம் வாங்க முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால மாமா கூட தங்கச்சிங்களை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. அதை பத்தி தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே அந்த மாமனாரை லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, இதுக்காக நான் கொலை பண்ணிருப்பேன்னு சொல்ல வரீங்களா? நான்லாம் பண்ணல சார், நீங்க கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டருமே இந்த மாமனாரை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பானுவோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. பானுக்கு லெட்டர் வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த லெட்டரை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு எந்திரிச்சு வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப லெட்டரை ஓரமா வச்சுட்டு இவங்க உள்ள போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பையன் பார்த்திருப்பான். இப்ப அந்த பையன் இருக்கான்ல, லெட்டரை வேகமா கிழிச்சு போடுறான். இவனுக்கு தங்கச்சியை சுத்தமா பிடிக்காது போல, தங்கச்சியை வச்சு இவனை மட்டம் தட்டி இருப்பாங்க போல. அந்த பானு இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க. அம்மா அப்பா அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு எப்படியாவது எந்திரிச்சு வந்துடணும் அப்படின்ற மாதிரி பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட் சில தகவலை சேகரிச்சிருக்காரு. அதாவது அந்த
அசோக் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்ல, அவன் கிட்ட விசாரிச்சுதான் சில தகவலை சேகரிச்சிருக்காரு போல. அவனை கையோட கூட்டம் வந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர் நேரடியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்ற எல்லாத்தையும் நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. பிரவீன் ஏற்கனவே வார்னிங் கொடுத்தாருல, அதெல்லாம் கண்டுக்காம அசோக் திரும்ப இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு விருப்பம் இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்றா. அதை மீறி இவர் டச் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பானு இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை போட்டு திட்டுறாங்க. இவருக்கு கொஞ்சம் அசிங்கமாயிருது. அதனால இவருமே அந்த தங்கச்சி ஏதாவது பண்ணோன்னு யோசிக்கிறாரு. மறுநாள் ஆசிட் பாட்டில எடுத்துட்டு வந்து மூஞ்சிலேயே ஊத்தி விடுறாரு. அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அது ஆசிடா இருக்காது, தண்ணியா தான் இருக்கும். இந்த வாட்டி தண்ணியை ஊத்துன, இதுக்கப்புறம் என்னோட லவ்வை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன, ஆசிடே ஊத்திடுவேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருப்பான். இந்த அளவுக்கு சைக்கோத்தனமா போயிருக்கானான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இதை தாண்டி நடந்த விஷயத்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அந்த ஃபேமிலி எல்லாருமே கார்ல போனதை இந்த ஃப்ரெண்டு பார்த்து அந்த அசோக் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப வீட்டுல யாருமே இல்லையா, நான் போய் பேசி பார்க்க போறேன்னு சொல்லிட்டாரு. மச்சான் அதெல்லாம் வேணான்னு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு. அதை மீறி அவன் போனானா என்னன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. போயிருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டரும் அசோக் கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் அங்க போயிருக்க, ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, 3 பேரையும் சாப்பிடுச்சிருக்க, அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் போகவே இல்லை சார், நான் வீட்டுல தான் சார் இருந்தேன், என் வீட்டுல வேணா விசாரிச்சு பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன் வீட்டுல கேட்டா உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் திட்டுறாரு. வீட்டுல விசாரிக்கலான்னு விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. அவன் வீட்டுல தான் இருந்தான்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க. இது நான் எதிர்பார்த்தது தான். எப்பவுமே வீட்டுல பையனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அந்த பானு கண்முழிச்சானா இவன் வந்தானா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. பானு கொஞ்சம் தேறி வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஏற்படுது. உள்ள இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, சாரி காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே பொண்ணு இறந்து போயிட்டான்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நடு தம்பியான தீபக்கு கால் வருது. இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் கால் வருது போல. அந்த ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாரு. என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அது தெரிஞ்சன இவர் இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கார்ல இவரும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல வேற ஒரு கார் நிக்குது. பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு. இவருமே எட்டி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா சித்தப்பாவும் பையனும் தான் இருக்காங்க. இவர் எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது போன் கால் வருது. ஐயோ போன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா தள்ளி வராரு. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு மூத்த அண்ணன் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர்கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. எங்க போய் தொலைஞ்சன்ற மாதிரி அண்ணன் கேக்குறாரு. சித்தப்பாவும் பையனும் சேர்ந்து தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க இருக்கிற இடத்த பத்தி என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, அதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவரை யாரோ அட்டாக் பண்றாங்க போல, வலியால கத்துறாரு. இப்ப அண்ணன் தம்பி 2 பேருமே வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எங்க தம்பி தீபக் போயிருக்கான், தீபக் அவங்க அடிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லொகேஷன் தெரியும்ல, அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க முடிவெடுக்கிறாங்க. இப்ப வேக வேகமா அந்த இடத்துக்கு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பாவும் பையனும் இங்கதான் பதுங்கி இருக்காங்க போல, இங்க சரக்கு வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸுங்க மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸுங்க சட்டுன்னு நுழைஞ்சோன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க முழு இடத்தை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்பதான் இவங்க ஏற்கனவே அவரை அடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. அவர் கொஞ்சம் காயத்தோட இருக்காரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சித்தப்பாவையும் பையனையும் லாக் பண்ணி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து தானே இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா நாங்க இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஏன்டா ஓடுனீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் வேற ஒருத்தர் மூலியமா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, கண்டிப்பா எங்க மேலதான் சந்தேகம் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும், அதனால தான் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணோம். நாங்க கொலை பண்ணியிருந்தா கூட அந்த தம்பிங்களை தான் கொலை பண்ணியிருப்போமே தவிர கண்டிப்பா பொண்ணுங்க மேல கைய வச்சிருக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அந்த டைம் யார் யாரோட டவர் ரேஞ்சு எங்கெங்க இருந்ததுன்ற தகவலை சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. என்ன சார் அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா இவங்க பண்ணல போல, சரி இதை காட்டுன்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட் வருது. இப்ப இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் வர வச்சிடுறாரு. அவங்கள பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுல குறிப்பா அந்த பையன் பிரவீனை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா பாத்தீங்களா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகாம வீட்டுக்கு வந்து கொலை பண்ணிருக்கான். டவர் ரேஞ்ச் வச்சு தான் இந்த விஷயத்தை சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தீபக்கும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சரி உங்க பையன் பண்ணலன்னு வச்சுப்போம், அப்ப நீங்க பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. உங்க பையனோட டவர் ரேஞ்ச் காட்டுச்சுன்னு சொன்னல, அது சுத்த பொய், ஏன்னா உங்களோட டவர் ரேஞ்ச் தான் காட்டுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பையன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி ரூமை விட்டு கிளம்பி போனால, அதுக்கப்புறம் இவர் ரூம்ல இருந்திருக்க மாட்டாரு, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போலாம் அப்படின்ற
மாதிரி இந்த இடத்துக்கு வந்து கொலை பண்ணிட்டு போயிருப்பாரு. நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கண்டிப்பா இவர் தான் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் தீபக் கிட்ட கேக்குறாரு. ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரி தீபக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்பியோட 2 பொண்ணுங்களையும் இவரோட பொண்ணையும் இவரே எதுக்கு கொள்ளணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் அந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிற்போக்குவாதியா இருப்பாரு. இவரோட அண்ணனும் தம்பியும் பொண்ணுங்க படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா இவர் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கனாலே தொல்லதான்ற மாதிரி யோசிப்பாரு. பொண்ணுங்களை சாவடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. எதனால தொல்லன்னு நினைக்கிறாரு தெரியுமா? லக்ஷ்மியை கட்டி கொடுக்கிறதுக்காக இவங்க நிறைய காசை செலவு பண்ணிருப்பாங்க. சொத்துல 4ல ஒரு பாகத்தை இவங்க செலவு பண்ணிருப்பாங்க. அடுத்தடுத்த பொண்ணுங்க படிக்கிறதுக்காக நிறைய பாகத்தை இவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே போச்சுன்னா என் பையனுக்கு எதுவுமே இருக்காது, என் பையனுக்கு நான் ஏதாவது விட்டுட்டு போனோம், என் பையன் தான் என்னோட வாரிசுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீ பொண்ணெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய வேலை வாங்கியிருக்கா தெரியுமா? அந்த வேலையினால ஒரு வருஷத்துல உங்க லைஃபே மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இவன் காதுல வாங்க மாட்டான். சரி எப்படி பண்ணன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவனுமே பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட இருந்து தான் கண்ணை வாங்கியிருப்பான். எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது இவன் வந்து ஷூட் பண்ணிருப்பான். கண்டிப்பா பொண்ணுங்க தூங்கணும்ன்றதுக்காக போகும் போதே ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பான். கிளம்பும் போதே இவர் இருக்கார்ல, அப்ப ஜூஸ் வச்சிருக்கேன் நீயும் குடிச்சிரு, தங்கச்சிங்களையும் குடிக்க வச்சிருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவர் ஷூட் பண்ணும்போது பிரச்சனை வரக்கூடாது இல்ல, அதனால தான் அவங்கள மயக்கத்துல வைக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாரு. இந்த படி எல்லாம் சித்தப்பா மேலயும் பையன் மேலயும் போகும்னு நினைச்சிருப்பாரு. போலீஸுங்களுக்கும் அதே மாதிரி தான் போயிருக்கும். ஆனா அவங்க மறைஞ்சே இருக்கிறதுனால இவருக்கு பிரச்சனை ஏற்படுமோன்னு பயம் வந்திருக்கும். அதனால தான் சித்தப்பாவை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஃப்ரெண்டு மூலியமா தகவல் கிடைச்சிருக்கும். இவருமே அந்த இடத்துக்கு வந்து சித்தப்பாவை பார்த்திருப்பாரு. இங்க நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி அண்ணனுக்கு கால் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ள அண்ணன் கிட்ட இருந்தே கால் வந்திருக்கும். அச்சச்சோ அண்ணனே கால் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் பிளான் பண்ண மாதிரி அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. திடீர்னு வலிக்கிற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாரு. இவரே ஒரு கல் எடுத்து இவரை காயப்படுத்தி இருப்பாரு. இந்த சவுண்டை கேட்டு அண்ணன் போலீஸோட வருவாரு. நம்ம போய் உள்ள படுத்துக்கலாம்னு யோசிக்கிறாரு. பின் கதவு இருக்கும், அது மூலியமா இவரே இந்த இடத்துல போய் படுத்துக்கிறாரு. சித்தப்பாவும் பையனும் லாக் பண்ண மாதிரி இவர் டிராமாலாம் பண்ணிருப்பாரு. சோ இந்த தீபக் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா கடைசியில வந்த ட்விஸ்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.